கேட்குற ஆளுக்கு நீங்க பாருங்க, இப்படி யாராவது கதை சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லக்கூடிய ஆள் அப்படியே சோர்ந்து மெலிஞ்சி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து, ஏங்க இப்படி இருக்கிய? 10 நாளுக்கு முன்னாடி நடந்தது கேட்கணுமா பாய்? ஏன்டா கேட்டோன்னு இருக்கும். அரை மணி நேரம் விட மாட்டார். யார்ட்டையாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு பதில் சொல்லணும். அப்படிதானே? இதானே நாகரிகம். நல்லா இருக்குங்க அது நல்லா, அது ஏன் கேட்குறிய அப்படின்னு ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஓட்டினார்னா, ஐயையோ இவன்ட்ட நல்லா இருக்கியான்னு கேட்கறது தப்பு போல இருக்குடா. என்ன நடந்துச்சு தெரியுமா? வியாபாரம் எப்படி ஆச்சு தெரியுமா? என் பஞ்சாயத்து என்ன பண்ணா தெரியுமா? என் புள்ள என்ன பண்ணிச்சு தெரியுமா? வருமானத்துக்கு வெளியெல்லாம் படுற கஷ்டம் என்ன தெரியுமா? அப்படின்னு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாருனா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா வார்த்தை வரும், நல்லா இருக்கியான்னு கேட்க தோணும். நீ நல்லா இரு, என்னமாவும் இரு, எனக்கு என்ன, என் வேலையை நான் பார்க்கணும், விடு. இப்ப 10 லட்சம் ரூபா நஷ்டமாயி உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் அந்த நஷ்டத்தை பத்தி பேசுகிற ஆட்களை எல்லாம் பார்த்தா, ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா, இது நடந்து 1 வாரம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவர் பார்த்த உடனே, இன்னைக்கு இல்ல இது 1 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். ஏன்? அவர் உட்கார்ந்துருக்க அப்படியே அந்த கோலம், தலையில என்ன இல்ல, ஆளு குளிக்கல, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நீட்டா இருப்பாரு, பாக்குறதுக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷா ஜமீன்தார் மாதிரி இருக்கிறவர் இன்னைக்கு என்ன இப்படி சோகத்தில் இருக்காருன்னு அவருடைய தோற்றம், அவருடைய குரல், பலவீனம் எல்லாம் சேர்ந்து மொத்த சம்பாத்தியம் போயிடுச்சு பாய் அப்படின்னு கவலையோட. இதே அறிவு, ஞானம், சிந்தனை வழங்கப்பட்ட மனிதனாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், யார் அறிவு மதிநுட்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவராவார். 10 லட்சம் 10 லட்சம் அதை விட பெரிய நன்மை உனக்கு இருக்குது. அந்த ஞானம் இருந்தா, அல்லாஹ் சொல்றான், அந்த ஞானம் இருந்துச்சுன்னா போதும், அதை விட பெரிய கிஃப்ட் அது. எந்த ஞானம்? 10 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா, என் தெருவில் அப்படி ஒரு கண்ணை விட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி 15 லட்சம் வித்த 2 பேர் உட்கார்ந்துருப்பான். அப்படி இல்லாம உலகத்தில் இல்ல. எந்த துன்பம் வந்தாலும் அதை விட ஒரு பெரிய துன்பம் உலகத்தில் எவனாவது அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். கீழே விழுந்துட்டேன் முட்டி வெளி அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு பத்தியில, கீழே விழுந்து முட்டியே போயிடுச்சுன்னு சொல்ற ஒருத்தர் இருப்பார். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 15 லட்சம் ரூபாய் பில்லு கட்டு அப்போலோல டாக்டர் ரசீதை கொடுத்துருவார். இப்ப இவர் என்ன பண்றது? நல்ல வேலைப்பா, அல்லாஹ் காப்பாத்தனா. எதுக்கு? கீழே விழுந்து முட்டியை பேத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சந்தோஷமா, நல்ல வேலை. இந்த நல்ல வேலைங்கிற சொல்லி எப்போ வரும்? அறிவு இருந்தா மட்டும்தான் வரும். எந்த அறிவு? உலகத்தை பற்றிய, தனக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றிய, அல்லாஹ் இந்த உலகத்திலே இன்பங்களையும் துன்பங்களையும் எப்படி வடிவமைத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றிய ஞானம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் துன்பப்படுகிற நேரத்தில் நல்ல வேலைப்பா